நடன மண்டபத்தின் இருள் திடீரென அடர்த்தியாகிறது. தூரத்திலிருந்து ஒலித்த சங்கிலி சத்தம் இப்போது மிக அருகில் கேட்கிறது. மண்டபத்தின் மறுகோடியில் நிழல்கள் ஒன்றாக திரண்டு ஒரு பயங்கரமான உருவத்தை உருவாக்குகின்றன. துருப்பிடித்த இரும்பு கவசம் பல நூற்றாண்டுகளுக்கு முன் இறந்து போன ஒரு வீரனின் ஆன்மாவை சிறைபிடித்திருக்கிறது. அதன் கண்களில் நரகத்தின் சிவப்பு நெருப்பு எரிகிறது. கையில் பிடித்திருக்கும் வாளின் முனையில் காய்ந்து போன இரத்தத்தின் கரை படிந்துள்ளது. பரமசிவத்தின் கையில் இருக்கும் சிறிய அகல்விளக்கின் ஒளி அந்த பிரம்மாண்டமான தீய உருவத்தின் மீது பட்டு நடுங்குகிறது. பிசாசின் முகம் மனித முகத்தின் சிதைந்த வடிவம். அதன் உதடுகள் அசையாமல் குரல் மண்டபம் முழுவதும் இடி முழங்குவது போல ஒலிக்கிறது. இந்த அரண்மனை என் கல்லறை. இங்கு நுழையும் எவருக்கும் மரணம் நிச்சயம். அமுதவல்லியின் ஆன்மா என் அடிமை. ஒவ்வொரு வார்த்தையும் சுவர்களில் மோதி எதிரொலிக்க மேலே இருந்து தூசும் சிறு கற்களும் உதிர்கின்றன. பரமசிவத்தின் முகத்தில் பயத்தின் சாயல் இல்லை. அவன் கண்களில் தீர்க்கமான பார்வை. அவன் தன் கையில் இருக்கும் சங்கிலி பூவை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு நிமிர்ந்து நிற்கிறான். ஆன்மா யாருக்கும் அடிமையில்லை. அவளது சாபத்தால் நீயும் இங்கே சிறைப்பட்டிருக்கிறாய். இன்று உங்கள் இருவருக்கும் விடுதலை. பிசாசு ஒரு பயங்கரமான சத்தத்துடன் சிரிக்கிறது. அடுத்த நொடி அது ஒரு கருப்பு புயல் போல பரமசிவத்தை நோக்கி பாய்கிறது. அதன் வேகம் மனித கண்களுக்கு புலப்படவில்லை. பரமசிவம் தன் உள்ளுணர்வால் சட்டன பக்கவாட்டில் உருள அந்த பெரிய வாள் அவன் நின்றிருந்த தரையை வெட்டுகிறது. கருங்கல் தரை பிளந்து தீப்பொறிகள் பறக்கின்றன. பரமசிவம் தரையிலிருந்து எழுந்து ஓம் நம சிவாய என்று உரக்க மந்திரம் ஓதுகிறான். அவன் கையில் இருக்கும் சங்கிலிப்பூ பிரகாசமான நீல நிற ஒளியை உமிழ்கிறது. அவன் அதை சுழற்றி பிசாசின் மீது வீச அந்த ஒளிக்கற்றை அதன் இரும்பு கவசத்தில் பட்டுவெடிக்கிறது. பிசாசு வலியால் அலறுகிறது. அந்த அலறல் உலோகங்கள் ஒன்றோடு ஒன்று உராயும் கொடூரமான சத்தமாக இருக்கிறது. இந்த மோதலுக்கு நடுவே அமுதவல்லியின் ஆவி மெல்ல மிதந்து பரமசிவத்தின் அருகில் வருகிறது. அவளது முகம் கவலையில் தோய்ந்துள்ளது. அவளது குரல் காற்றின் மெல்லிய ஓசை போல பரமசிவத்தின் காதுகளில் மட்டும் ஒலிக்கிறது. பரமசிவா! அவனது பலம் கவசத்தில் இல்லை. அவன் கழுத்தில் இருக்கும் அந்த இரும்பு கண்ணியில்தான் அவனது தீய சக்தி அடங்கியிருக்கிறது. அதை உடைத்தால் மட்டுமே அவனை வெல்ல முடியும். தன் ரகசியம் வெளிப்பட்டதை உணர்ந்த பிசாசு கோபத்தின் உச்சத்திற்குச் செல்கிறது. அது தன் வாளை பரமசிவத்தின் மீது வீசாமல் குறிதவறியது போல அவன் கையிலிருந்த அகல் விளக்கை தட்டிவிடுகிறது. விளக்கு காற்றில் பறந்து சுவரில் மோதி சுக்குநூறாகிறது. அந்த சிறிய ஒளியும் அணைந்து மண்டபம் முழுவதையும் மரண இருள் சூழ்கிறது. முழுமையான இருள். பரமசிவத்தின் கண்கள் இருட்டில் எதையோ தேடி அலைகின்றன. பிசாசின் கண்கள் மட்டும் 2 சிவப்பு நெருப்பு பந்துகள் போல இருளில் மிதக்கின்றன. சங்கிலிகள் தரையில் உராயும் சத்தம் அவனைச் சுற்றி வட்டமிடுகிறது. அவனது இதய துடிப்பு மட்டுமே அவனுக்கு கேட்கிறது. பரமசிவம் கண்களை மூடி தன் நெற்றியை தொடுகிறான். அங்கே பூசப்பட்டிருந்த திருநீற்றின் மீது விரல்களை வைத்து சிவாய நம என்று மனதிற்குள் ஜபிக்கிறான். அடுத்த கணம் அவனது நெற்றியில் இருக்கும் திருநீறு மெல்ல ஒரு நிலவின் ஒளி போல பிரகாசிக்கத் தொடங்குகிறது. அந்த தெய்வீக ஒளி மண்டபத்தின் இருளை கிழித்து பரமசிவத்தை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குகிறது. அந்த ஒளியின் புனிதத்தால் பிசாசு கண்கள் கூசி பின்வாங்குகிறது. அதன் முகத்தில் முதல் முறையாக ஒரு திகைப்பு தெரிகிறது. புதிய ஒளியின் துணையுடன் பரமசிவம் பிசாசின் கழுத்தில் இருக்கும் இரும்பு கண்ணியை குறிவைக்கிறான். அவன் தரையில் வேகமாக ஓடி ஒரு உடைந்த தூணின் மீது ஏறி காற்றில் பாய்ந்து பிசாசின் கழுத்தை நோக்கி தாவுகிறான். பிசாசு சுதாரித்து பரமசிவத்தை தன் இரும்பு கையால் கட்டிகா பிடிக்கிறது. பரமசிவம் அதன் பிடியில் சிக்கித் தவிக்கிறான். அவனது முகம் பிசாசின் எரியும் கண்களுக்கு மிக அருகில் இருக்கிறது. அந்த வெப்பம் அவன் தோலை சுடுகிறது. ஆனால் அவன் தன் முயற்சியை கைவிடவில்லை. தன் முழு பலத்தையும் திரட்டி சங்கிலி பூவால் அந்த இரும்பு கண்ணியை ஓங்கி அடிக்கிறான். டங் என்ற உலோக சத்தத்துடன் சங்கிலிப்பூ இரும்பு கண்ணியின் மீது படுகிறது. கண்ணியில் ஒரு சிறிய விரிசல் விழுகிறது. அடுத்த அடி விரிசல் பெரிதாகிறது. 3வது அடியில் படார் என்ற காதை பிளக்கும் சத்தத்துடன் அந்த இரும்பு கண்ணி உடைந்து சிதறுகிறது. கண்ணி உடைந்த மறுகணம் பிசாசு ஒரு பயங்கர ஓலத்தை எழுப்புகிறது. அதன் உடல் முழுவதும் விரிசல்கள் விழுந்து உள்ளிருந்து சிவப்பு ஒளி கசிகிறது. அதன் இரும்பு கவசம் உருகி உடல் கருப்பு புகையாக மாறி காற்றில் கரைகிறது. சாபம் இன்னும் முடியவில்லை என்ற அதன் கடைசி வார்த்தைகள் மண்டபத்தில் எதிரொலித்து அடங்குகின்றன.
முழுமையான அமைதி. உடைந்த கண்ணியின் துண்டுகள் தரையில் கிடக்கின்றன. பரமசிவம் களைப்பின் மிகுதியால் தரையில் மண்டியிடுகிறான். அவனது நெற்றி ஒளி மெல்ல அணைகிறது. அப்போது அமுதவல்லியின் ஆவி அவன் முன் தோன்றுகிறது. அவள் முகத்தில் துயரத்திற்கு பதிலாக இப்போது ஒரு மெல்லிய நம்பிக்கை தெரிகிறது. நீ வென்றாய் வீரனே. ஆனால் என் ஆன்மா முழுமையாக அமைதியடைய கடைசிச் சடங்கு ஒன்று பாக்கியிருக்கிறது. அரண்மனையின் கோபுர குளத்திற்கு செல். அங்கே என் கண்ணீரின் கடைசி துளி காத்திருக்கிறது.